ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ எக்ஸ்பிளைன் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ரிட்டர்ன் ஆஃப் த அபாக்லிப்ஸ் டேஷ் டிட்னைட்டோட சாப்டர் 9 to 20 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்த்துருவாங்க. அப்படின்னா தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, ரொம்ப சமஸ்டேடாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அவரோட ஸ்டார்டிங்லே என்ன ராசா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கதை விட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அதை பார்த்துட்டு சேஞ்சான எனர்ஜி சென்சாச்சு, அதனால தான் அந்த இடத்துக்கு சஸ்பீஸ் ஆகி வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுமே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னோட மேஜிக் வச்சு நான் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தூங்க வச்சிட்டேன். எப்படி இவன் மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் இருந்தான்? ஏன் நான் அவன் என் கிட்ட வந்தது கூட நான் சென்ஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதுக்கு அவனுமே அந்த இடத்துல பயங்கரமாக அட்டாக் பண்ணி விட்டுட்டு, யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்க, டேய் தம்பி, அந்த கொஸ்டினை நான் கேட்கணும்டா, நீ யாரா, இது என்னோட வீடுறா அப்படின்னும் போது, நீ தான் இந்த எக்ஸா டைமினான்னு சொல்லும்போது, ஆமாம் சொல்லு, இப்போ எதுக்காக இந்த இடத்துல வந்த, என்ன எங்கள் அக்காவுக்கு பண்ண பார்த்த அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறான். அப்போதைக்கு வெளியில் இருக்கவங்களும் அந்த காட்ஸு சத்தத்தை கேட்டுக்கிட்டு, என்ன சத்தம், இது லேடி லவ்ஸியோட ரூம்லேருந்தே வருதுன்னு சொல்லும் போது இவனும் பயங்கரமாக ஷாக் ஆகிறான். வெளியில் இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல் இந்த எக்ஸ்ப்ளோஷனால் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது, இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா எனக்கு செட் ஆகாது உன்னை, ஆனால் காப்பாற்றவே முடியாது, கண்டிப்பாக நான் உன்னை கொல்ல வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எஸ்கேப் ஆக அங்கேயே நில்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போய் பார்க்குறான். அப்படியே அவனும் ஒரு ஷேடோ மாதிரி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவன் என்ன போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே கட் பண்ணி பார்த்தா அந்த ட்ரேசஸ்லாம் வந்து இருக்குது, இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாவுக்கு ஆகிறான். அப்படியே கட் பண்ணால் காலில் தான் காமிக்கிறாங்க. இது என்னது இங்கே, இது ரொம்பவே கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு குதிரை வந்து செத்து கிடக்குது. இது வந்து விஸ்கான் ஃபேமிலிக்கு வந்து ப்ரைஸாக கொடுக்க போகிறதா இருந்தது. இது செத்துருச்சு, நம்ம எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக நம்மளை அழிக்க போகிறாங்க, சாவ போகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கும்போது எனக்கு இங்கே ஒரு இடத்துல பேட் ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போதைக்கு அவனுங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, பயப்படாதீங்கடா, ஒன்றுத்துக்குமே பயப்படாதீங்க, இங்கே ஜஸ்ட் நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன், இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி, எனக்கு இந்த இடத்த கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்னது அப்படின்னு அனுஷாக்காரன்னு நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த ஹார்ஸ் மேலே வந்து பார்க்குறான். இந்த எனர்ஜி இது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. லாஸ்ட் நைட் இதுதான் வந்து அது தடையாக போச்சு. அதாவது அந்த டார்க் மேஜ் வந்து ஓடி போனால அவன் தான். ஸோ இந்த இடத்துக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக இங்கே தான் எதுவும் நடந்திருக்கு, டவுட்டே கிடையாது. இது கண்டிப்பாக வந்து ஒரு டார்க் மானாதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போனா இவன் கண்டிப்பாக ஒரு டார்க் மேஜாக தான் இருப்பான் அப்படின்ட்டு. என் ஃபேமிலி வந்து இதை வந்து அவரால் அதாவது எந்திரிக்கல போல், ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இதை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அந்த ட்ரேஸும் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. அதே தான் நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். அது வந்து ஒரு கேவில் இருக்குது. அந்த கேவில் தான் இவனுக்கு காமிக்கிறாங்க. அவனு வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் இந்த பிளாக் ஸ்னேக் இருக்கான்ல, அந்த பாஸை வந்து ஈஸியாகவே ஏமாத்திட்டேன். அவன் வந்து ஸ்டூப்பிடானவன். நான் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டனோ அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தான். அதுவும் நான் எதுக்கு கேட்டேன்னா, நான் இந்த விஸ்கான் ஃபேமிலிக்கு மேலே கர்ஸ் வைக்க போகிறேன்னு தான் கேட்டேன். ஆனால் நான் அதுக்கெலாம் இல்லை, சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் வாங்கினேன், அதுக்கெலாம் அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சே, ஆனால் நான் கொஞ்சம் விட்டுருந்தா நீ இதை மாட்டியிருப்பேன். நான் சும்மா என்னோடய பாக்கெட்டில் ஏதோ காசு இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக நான் சர்ச்சை அழிக்க வேண்டியதுக்காக பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போதைக்கு என்னோட நேரம் அப்படி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். எவட்டாவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஓ கெட்ட பயலே, நீ இந்த மாதிரி இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, யார்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இந்த எல்டஸ்ட் சன் தானே இந்த விஸ்கான் எக்ஸனில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆகிட்டு இருக்கான். எப்படா நீ இந்த இடத்த கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும்போது, நீ விட்டு போன தடையத்தை ஃபாலோ பண்ணி வந்தான்டா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ வந்து முட்டாத்தனமாக போய் அந்த பிளாக் ஸ்னேக்கோட சண்டை போட்டேன்னு. நான் நினச்சி பார்த்தாலே தெரியுது நீ எதனால் இவ்வளோ தைரியமாக இருக்கா அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு, சரி நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்துக்கலாம். நீ வந்து கண்டிப்பாக இப்போ பிளாக்கால் ஸ்னேக்கால் தான் ஹையர் பண்ணப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி அவன் என்ன சொன்னான்னா, உன்னோட ஃபேமிலி எவ்வளோ குடும்பப்படுத்த முடியுமோ குடும்பப்படுத்த சொன்னானும் போது, உன்னை நினச்சாலே பாவமாக இருக்குது, நீ வந்து இந்த ஜாப் எடுத்ததுக்கு கண்டிப்பாக சாவ போகிற இந்த இடத்துல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு, நீ கண்டிப்பாக இந்த இடத்துல நீ தான்டா சாவ போகிற, இன்றைக்கி நான் உன்னை கேப்சர் பண்ணி எப்படி கொடூரம் பண்ணுறான்னு பாடுறான், உன்னை என்னோட பெட்டாக வச்சு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி மன்னிச்சிருப்பா, அது இந்த ஜென்மத்துக்கு நடக்கவே நடக்காது. நீ உன் வாழ்க்கை மேலே சத்தியம் பண்ணாலும் சரி, உன் வாழ்க்கை முழுக்க போகிறானாலும் சரி, நீ கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல
நான் வந்து உன்னை கொல்றதுக்கு காரணமே நீ ஒரு டார்க் மேஜிக்ங்கிறனால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இது தெரியுமா, நீ கண்டிப்பாக ஒரு ஆர்டினரியான பையன் இல்லைடா, இது வெளியில் தெரிஞ்சால் எனக்கு பெரிய பிரச்சனை வரும், ஆனால் இந்த இடத்துல உன்னை கொல்றேன்டான்னு சொல்லிட்டு அவனும் மேஜிக் அட்டாக் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். அதெல்லாம் ஹீரோ டாச் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இவன் ஃபாஸ்ட்டாக இருக்கான்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ வந்து அவனை விட்டிடுறான். அப்படியே அவனு ரெண்டாக போயிட்டு திடீர்னு அப்படியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துல இவனோட பாடியை வந்து ரீஅசம்பிள் பண்ணுறானா. இந்த அபிலிட்டி நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இவன் கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கான். ஸோ ஆனாலும் இந்த குப்பை மாதிரி ஒரு ஜாப் எடுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் உன்னோட அட்டாக் எதுவுமே என் மேலே வேலை செய்யாதடா அப்படின்னு அவனும் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீ எதுவுமே இல்லாத வரைக்கும் நான் அவனை கட் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எக்கச்சக்கமான ஸ்வாட் அட்டாக் பண்ணுறான். நாட் பேட் நாட் பேட். உன்னோட பேர் வந்து வெளியில் கொஞ்சம் தெரியறதுக்கு நல்ல ரீசன் தான், ஆனால் ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ ஏற்கனவே உன்னோட சாவுக்குள்ளே காலை வச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அந்த அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு நைட்டு மேலே அட்டாக் பண்ணுறப்பல அந்த அட்டாக் தான் அந்த இடத்துல கொண்டு வரான். எக்கச்சக்கமான ஸ்பெல் கேஸ்ட் ஆகி வருது. இந்த சர்ச்சை எதிர்த்து கொண்டு வரதுக்காக தான் நான் பண்ணேன், ஆனால் இந்த இடத்துல நான் இது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ 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 ரெக்ரெட் பண்ணோடா, கண்டிப்பாக ஒரு யுலான் ஆஃபீஸரை கிராஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே வந்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ உன்னோட பாடி எல்லாமே வந்து அழுகி சாவ போறடா அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கான். அப்போதைக்கு அங்கே இருக்கிறதோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துலயே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுது. ஆரகண்டான பிராட், இங்கே வந்து நீ உன்னோட லைஃபே ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்ட அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கே அந்த பிளாக் ஸ்னேக் பாஸ் என்ன சொல்கிறான்னு தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு நீ எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு காசு கிடைக்கும்டா அப்படின்ட்டு வந்து தான் அவன் வந்து அந்த இடத்துல சொல்லிருக்கான். பார்த்தா நான் இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் மீட் பண்ணிட்டா போல அப்படின்னு அவனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரே ஒரு இன்டரப்ட் என்னன்னா, நேற்று நான் பார்த்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இது என்ன டீகம்போசிங் கர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அது பார்த்துட்டு அவனுமே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது, நீ எப்படா இதில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோவிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துடுறான். உனக்கு இன்னும் டார்க் மேஜிக்கை பற்றி எவ்வளோ தெரியும்டான்னு சொல்லும்போது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே அவன் வந்து இந்த மேஜிக்கை வந்து எடுத்துட்டான், நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்து பார்க்குறான். அப்போதைக்கு வந்து அவன் கையில் வந்து ஒரு சிம்பிள் இருக்குது, இந்த அத்தாரிட்டி இன்னும் என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். பாஸ்ட்டில் தான் காமிக்கிறாங்க, அதாவது அந்த ஸ்கெலிட்டன் நைட் இருப்பான்னு அவன் நம்ம ஹீரோவை என்ன பண்ணுறான்னா அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். இது மூலயமா காடோட பவர் வந்து டேரெக்டாக கிடைக்கும். அப்போதைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான். என்னோட டெத் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏற்கனவே உனக்கு ஸ்ட்ராங்கஸ்டான பாடி கொடுத்துட்டேன், ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக்கும் உனக்கு கொடுத்துட்டேன், இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை, அதனால் உனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கஸ்டான பவரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கான். சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ரத்தத்தை எடுக்கிறான். இன்றைக்கி நான் உன்னோட அல்டிமேட் வெப்பனாக உன்னை மாற்ற போகிறேன், அதுக்கான பவரை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் அவன் வந்து அந்த பவர் யூஸ் பண்ண பெரிய ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. இது அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வந்து அந்த இடத்துல அத்தாரிட்டி வாங்குறான். என்ன இன்க்ரெடிபிள் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமான ஃப்ளக்சுவேஷன் ஆகுது நம்ம ஹீரோ மேலே பவர். அப்படியே அவனும் வந்து மாதம் நின்றுருக்க. ஃபைனலி நீ அந்த அத்தாரிட்டியை ஒப்டைன் பண்ணிட்ட அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு காடோட அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் ஹீரோ தான் வந்து காமிக்கிறாங்க. இது டவுட்டே கிடையாது, இது கண்டிப்பாக அத்தாரிட்டி ஆஃப் க்ரீடு தான். நான் வந்து ஒரு டெட் நைட்டாக இருக்கும்போது இருந்தது, ஆனால் நான் திரும்பி மறுபிரிவு எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு தெரில அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் வந்து சொல்லிகிட்டு இருக்க. அந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு டார்க் அட்டாக் வந்து வந்துகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து நம்ம ஹீரோவும் வந்து அப்படியே வந்து டாச் ஆகுறான். அவன் பார்த்துட்டு சரி இப்போ எனக்கு ஆன்சர் பண்ணி நீ எப்படி என்னோடய ஸ்பெல்லேருந்து தப்பிச்ச அப்படின்ட்டு அவனும் கேட்டுகிட்டு இருக்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் ஹிடன் ட்ரம்ப் கார்டுன்னு இருக்கும்போது எனக்கும் இருக்கக்கூடாதாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பிளாட் ஆர்மர்னு ஒன்று வந்து போட்டிருக்கான். அவனு என்னடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போனா இவன் வந்து இவன் ஒரு யுலன் ஆஃபீஸர்னு தானே சொன்னான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். யுலன், இந்த யுலனுங்கிறது ஒரு பயங்கரமான ஆர்கனைஸ். இவங்க வந்து டார்க் மேஜை யூஸ் பண்ணி ஒரு அசசின்ஸ் எல்லாம் உருவாக்காங்க. ஸோ அதனால தான் இவன் இவ்வளோ ஸ்கில்லாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கான். ஓ ட்ரம்ப் கார்டா, எனக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது, நான் வந்து இதை என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா நான் இதை சீக்கிரம் முடிச்சாகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக இதை சர்ச்சுக்கு எதிராக தான் தம்பி வச்சுருந்தேன், ஆனால் உனக்கு எதிராலாம் யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரேஸ்லெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அதுலேருந்து பயங்கர பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. அந்த இடத்துல அவனோட ஸ்கின்ஸ் அதெல்லாம் ஒரு மாதிரி மாவுது. இவ்வளோ
டார்க் கவர்மெண்ட் மானாவை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த பிரேஸ்லெட் கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஃபேக்டாக தான் இருக்கும், அது மானாவை வந்து சேவ் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து ஒரு டீமன் மாதிரி அப்பியரன்ஸே அந்த இடத்துல வருது. நீ வந்து என்னோட வேலையை வந்து இன்டரப்ட் பண்ணிட்ட, ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பெல்லை வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சனால இதுக்கு நீ அனுபவிப்ப, உன்னால் இந்த பவரை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல நீ சாவு போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பயங்கரமான அட்டாக் அந்த இடத்துல போட்டு விட அந்த இடம் திடீர்னு பார்த்தா யாருமே இல்லாமல் போகுது. இது கடைசியாக முடிஞ்சிச்சு போல், என்னன்னா இந்த ஹெல்ஃபயரில் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ எதையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்க. டீ யார் தாண்டா நீ அப்படின்னு சொல்லும்போது என்னோட அத்தாரிட்டி வந்து ஈஸியாகவே இந்த ஸ்பெல்லை தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். அவனை சுற்றி அந்த மானா நின்றுட்டுருக்கு. நான் உன்னோட மானாவை வந்து கம்ப்ளீட்லி அப்சர்வ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அத்தாரிட்டியா எப்போ உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட இப்படிப்பட்ட டெரிஃபைங்கான பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை கிடையாது, சரியா? நீ வந்து மூடிட்டு சாவர வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னை ரொம்பவே டென்ஷன் ஆகிட்ட. நான் எந்த பவரை என் வாழ்க்கையில் வெறுத்தனோ அதையே யூஸ் பண்ண வச்சிட்டேன். அவர் இந்த இடத்துல இவனை தோக்கடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த பவர் எனக்கு இருந்தே தான் ஆகணும், அதனால் எனக்கு வேறு வழி கிடையாது, என்னோட டெட்னைட் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆரப்ளேடா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்வாட் மாஸ்டரில் இருந்தால் தான் பண்ண முடியும், இவன் எப்படி பண்ணுறான் ஒரு செகண்ட் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து சோல் செர்விங் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு அட்டாக் வந்து அந்த இடத்துல போட்டு விட்றான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்கெலிட்டன் அது வேணா கொண்டிருப்பான்ல, அந்த அட்டாக் யூஸ் பண்ணி டேரெக்டாக அவனோட சோலி அழிச்சு அந்த அட்டாக் தான் இவனுமே வந்து அந்த இடத்துல பயங்கர பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகி அதே மாதிரி இந்த இடத்துல செத்து போகிறான். இனிமேல் ஹீரோவுமே வந்து சொல்கிறான், சரி சாவறதுக்கு முன்னாடி ஒழுங்காக உண்மையெல்லாம் சொன்னேன்னா உன்னை வழி இல்லாமல் கொள்றா அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்லு இப்போ பிளாக் ஸ்னேக்கோட ஹைடவுட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து கேட்குறான். அப்படியே மெர்ச்சன்ட் சிட்டியில் உள்ள லேண்ட் ஒர்க்கு தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து உக்காந்துருக்கான். யங் மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எதுக்காக இப்போ நம்ம திரும்பி லேண்ட் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது நீ என்னோட மோஸ்ட் லாயல் சர்வெண்ட் விக்டர், நீ என்னை ஃபாலோ பண்ணணுன்னா மூடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது புக்கை படிக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த ஆளோட மூஞ்சியே வில்லத்தனமாக இருக்கேன்னு விக்டர் நினச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அந்த புக்குக்கு மூஞ்சிலாம் வேறு இருக்குது அந்த இடத்துல. இது வந்து ஒரு டார்க்கு கிரிமோர், நான் எனக்கு இது ரீசெண்ட்லி கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த டார்க் மேஜை கொண்டு இருப்பாங்கல்ல அதை தான் சொல்கிறேன். அந்த டார்க் மேஜை கொண்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு முட்டாளாக கூட இருக்கலாம், அதை படிக்கவே முடியாது. இதுதான் நான் கேள்வியும் பட்டிருக்கேன். இந்த டார்க் மேஜிக் கிரிமோர்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டி மற்றும் டேஞ்சரஸானது இது கிடைக்கிறது. ஆனால் என்ன ஸ்மெல் இது ஸ்டார்டிங்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அந்த இடத்துல ஷாக் ஆகிட்டு இருக்க. அப்போதைக்கு வந்து அவங்களுமே அந்த இடத்துல வந்துடுறாங்க. நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கையில் ஒன்று வச்சுருக்கான். அதுதான் பாருங்கள் பெரிய வில்லங்கமான ஒரு விஷயம். நம்ம ஹீரோவும் வந்து சொல்கிறான், டேய் விக்டர் நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணுடா, பண்ணுவியாடான்னு கேட்கும்போது என்னது இதுதான் அந்த ஸ்மெல்லு கேரத்துலேருந்து வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கான் போது இது வந்து ஒரு ஆளோட தலை அப்படின்னு சொல்லும்போது யங் மாஸ்டர் நான் சொல்கிறேன்ல என்கிட்ட இந்த மாதிரி ஜோக்கெலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவனு திறந்து பார்த்துட்டு அள்ளு விட்டுறது ஒரு செகண்டு. அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ வந்து அதில் பிடிங்கிடுறான். யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது காம் டவுன் ஆகுடா, அங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வந்து சொல்கிறான். நான் அப்புறமா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணி ஆகணும், நீ கண்டிப்பாக இதை கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துல வந்து டெலிவரி பண்ணி ஆகணும், இல்லைனா நம்ம பெரிய ட்ரபுளில் மாட்டோம்னு சொல்லும்போது என்னது ட்ரபுளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிறான். அப்படியே கட் பண்ணால் பிளாக் ஸ்னேக்கோட ஹைட் அவுட்டு தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வரோம், வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேங்ஸ்டர் நாய்ங்களா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, உங்கள் ஹெட் குவார்ட்டருக்கு முன்னாடியே தைரியமாக இருக்கீங்க போல், ஐசி நல்லா தான் இருக்குது சரி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது டேய் முட்டாள் யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நான் தான்ப்பா வந்து டைமண்ட் எக்ஸைனு அதாவது விஸ்கவுண்ட் இதில் வந்து வந்திருக்கேன், வீட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லும்போது எக்ஸைனா இது எங்கேயோ என்னை ஞாபகப்படுத்துது, உன்னோட ஃபுல் பேர் சொல்கிறா. ஓ இரு இவனை தான் நம்ம பாசு பேசிக்கிட்டு இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை பையன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே அப்போ ஏற்கனவே என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ தள்ளிங்கன்னா நான் போய் உங்கள் பாஸ் கூட டீல் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னது உண்மையிலே இவனுங்க என்ன கேட்குறானுங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவனுக்கு கண்ணை வச்சு சுட்டுட்டு அப்படியே மேலே சிக்னல் கொடுக்குறான். டே நாய் அப்படி சொல்லுவோன்னு நினச்சியாடா ஹா அப்படின்னு அவனுங்களுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணீங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பேக்கப்புக்கு வந்துடுறானுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே எங்கள் பாஸ் வந்து உனக்காக ப்ரெசென்ட் பண்ணி வச்சிட்டாரா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய பேர் இறக்கி விட்றான். நம்ம ஹீரோவும் வந்து செஞ்சுட்டு கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுவாடா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அப்படியே கட் பண்ணால் வேறு ஒரு இடத்த தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான நாள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தான் வந்து இந்த லேண்ட்மார்க்கோட கவர்னரு. இவன் பேர் வந்து செபஸ்டின் பேக்கர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு கப்பு ஊற்றுங்கடா அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து லேண்ட்மார்க்கோட நைட்டு. இவன் பேர் ராபர்ட் அப்படின்றாங்க. நீங்கள் 2 பேரும் நல்லாவே என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து இந்த இடத்துல ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் வந்து எப்போ வேணால் இந்த இடத்துக்கு வாங்க, அப்படி உங்கள் வீடு மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே கிரெடிக், நீ சொல்கிறதெல்லாம் புரியுது தான். நம்ம வந்து பிளாக் ஸ்னேக்கருக்கு வந்து நிறையா உதவி பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகிறான். ஆமாம், இந்த ரெட் லேக் டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க பிளாக் ஸ்னேக். ஆனாலும் சில இடத்த வந்து பண்ண முடியல, எல்லாம் எதிர்க்க தான் செய்வாங்க. ஆனால் அதை நம்ம என்னோட அத்தாரிட்டி வச்சு ஈஸியாகவே சப்ரஸ் பண்ணுறலாம், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு என்ன பண்ண வேணும்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபர்ட் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை ராபர்ட் சார், நீங்கள் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் அந்த லேண்ட் ஒர்க்கே இல்லை, லேண்ட் ஒர்க் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் என் அத்தாரிட்டி வச்சு எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான ஸ்மைல் வந்து போகிறான். ஒன்ஸ் நீங்களாம் வந்து ஒரு குப்பியாக மாறிடுவீங்க, நான் இந்த அத்தாரிட்டி எடுத்துக்கிறேன், இந்த சிட்டியை வந்து ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் என்கிட்ட வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு அவனுமே விழுந்தத்தனமாக சொல்லிட்டு இருக்கான். அப்போதைக்கு வந்து பாஸ் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கான். இருடா, கெஸ்ட்டு தானடா நமக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு அவனுமே வந்து சொல்கிறான். என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது, அவனுமே வந்து அவரோட காதில் வந்து அந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு டைம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக அந்த இடத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அந்த டார்க் மிச் என்னடா பண்ணி தொலைஞ்சான், இன்க்ரீடியன்ஸு அது இதுன்னெலாம் கேட்டான். நல்ல வேலை நான் சபார்டினேட்ஸ்ட்டை முன்னாடி சொல்லி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போய் பாரு, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, இதை ஜஸ்ட்டு அவங்கக்கிட்டே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இன்னைக்கு சாவதாண்டா வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா இந்த ஹீரோ வந்து எல்லா போர்ஷனையும் குடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல வந்து வெறித்தனமாக எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பறக்க விட்டு நம்ம நினச்ச மாதிரி போகலான்னா பார்த்துக்கலான்னு சொல்லும்போது, இங்கே ஹீரோ எல்லாத்தையும் வந்து முடிச்சு வச்சுருக்கான். அங்கே இடத்துல வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து கொடூரமான இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு இவனுமே வந்து மாடியில் வந்து பார்க்குறான். எனக்கு ஒரு பேட் ஃபீலிங் இருந்தனால இந்த இடத்துக்கு வந்து பார்த்தேன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டு இருக்கான். எப்படா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஷாக் ஆகிறான். இவன் எல்லாமே இவனாலே பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. உண்மையிலே இவன் தான் அந்த டைமண்ட் எக்ஸைனா அப்படின்னும் போது, ஆமாம் சார் இவனே தான் அப்படின்னு வந்து அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ரூமர்ஸ் என்ன சொன்னானுங்கன்னா, இவன் எதுக்குமே லாய்க்கில்லாத குப்பை அப்படி இப்படின்னானுங்களே, இவன் ஸ்கில்டு இல்லைன்னு கூட சொன்னானுங்களேடா. ஆனால் இவன் ஏற்கனவே டார்க் மேட்ச்சு கொண்டுட்டான், அது மட்டும் இல்லாமல் நான் அனுப்பின ஆளுங்களையும் கொண்டுட்டான், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பாஸ் எங்கே ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து மேஜிக் வெப்பனையும் வந்து வச்சு அட்டாக் பண்ண வராங்க. இதை நான் மேஜிக்கெல்லாம் வெயிட் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ மான்ஸ்டர், இதை பிளாக் பண்ணுறான்னு பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அதுலேருந்து வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணி விட்றானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது, முட்டா பயண்டா இவன் வெறும் ஃப்ளேமை ஸ்வாடை வச்சு தடுக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து அப்படியே பதுமானமாக அதை ஹேண்டில் பண்ணி அப்படியே ஒரு ரொட்டாக் 360 அடிச்சு விட்டு எங்கேருந்து வந்துச்சோ அந்த டைரக்ஷனுக்கு அமுச்சு விட்றான். இவனுக்கு என்னடான்னு பார்த்து ஒரு செகண்ட் வந்து அங்கே இருக்கிற எல்லாம் கருகியே செத்து போயிடுறாங்க. இது முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நான் வந்து அந்த பாஸை நான் எதான் கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு அட்டாக் வருது. ஹீரோ அப்படியே அதுலேருந்து டாஜ் ஆகுறான். அந்த இடத்துக்கு யார் வரான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து இந்த ஆரா வந்து ரொம்ப திக்காக இருக்குது, என் ஸ்கின்னையே பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொல்லும்போது, நான் வந்து நீ ரொம்பவே இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் அவனை கொல்ல போகிறேன்டா அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இந்த எனர்ஜி லெவலை பார்த்தா கண்டிப்பாக இவன் ஒரு அஃபிஷியல் நைட்டாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நீ ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்த மாதிரி தெரியுது தம்பி, இன்றைக்கி உன்னோட கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு அவனுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அந்த இடத்துல எல்லோரும் நம்ம ஹீரோ வந்து சுற்றி வலிக்க, என்னது நைட்டு சோல்ஜர்ஸ், என்னடா இவனுங்க பப்ளிக்லேயே இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுவானுங்களா, அதுவும் எதுவும் பண்ணாததுக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பனா அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த சிட்டியோட மேயர் நாய் வந்துடுறான். நான் தான் செபஸ்டின் பேக்கர், இந்த லேண்ட் ஒர்க்கோட கவர்னர், இன்றைக்கி உன்னை பனிஷ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ
நீ எங்கள் கெஸ்ட்டை ரொம்பவே அவமதிச்சிட்டேன்னு சொல்லும்போது, என்னது நீ என்ன பனிஷ் பண்ண போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவா, எனக்கு மரியாதை காமிடா, நீ இதுக்காகவே நீ அனுபவிப்படா அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீ இந்த பாஸ் கிரிட்டிக்கோட பிஸ்னஸை மட்டும் தடை பண்ணதில்லை, இங்கே இருக்கிற இன்னோசன்ட்டான எம்ப்ளாயிஸையும் கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கிற எல்லாருமே எப்போ இல்லை இந்தடா கேங்ஸ்டர்லாம் பிஸ்னஸ் மேன் ஆனானுங்க, இது ரொம்பவே முட்டாத்தனமாக இருக்குன்னு சொல்லும்போது, டே அமைதியாரா கேட்டுற போதுரா அப்படின்னும் போது, இது கண்டிப்பாக உன்னை மன்னிக்கத்தக்க இல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிளாக் பாஸையும் யோசிக்கிறான், சே இவன் என்னடா இப்படி பண்ணிட்டான், நல்ல வேலை நான் மட்டும் கவர்னரோட ப்ரொடக்ஷன் இல்லைனா இங்கேயே செத்துருப்பேன் அப்படின்னு அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். டேய் பாஸு நான் எப்படியும் உன்னை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அடி வாங்கிட்டு போ ஜு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். நான் நினச்சி இந்த பிளாக் ஸ்னேக் ஆளுங்க வந்து கொஞ்சம் கனெக்ஷன் வச்சுருக்கானுங்க போல் சிட்டிக்குள்ளே. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து லாயலுங்கிறது வந்து நாய் மாதிரி வருதா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, எவ்வளோ பாவமாக இருக்குது கவர்னர், நீங்கள் வந்து ஒரு குப்பையை வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லலாம், இது ரொம்பவே வந்து சிரிப்பு வர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, வாயை மூடுறா இவர் எப்படிப்பட்ட ஆள், வள்ளலு தூக்கி வாங்குற வள்ளலா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போட்டுகிட்டே போயிட்டுருக்கான். டேய் ஏன்டா அவன் பண்ண குற்றத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பேசுவோடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கானுங்க. சரி இந்த இடத்துல வந்து வேறு வழி இல்லை, நீ வந்து என்னை ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ராபர்ட்டும் வந்து நம்ம ஹீரோ வந்து கொல்ல வரான். ஒழுங்கு மரியாதையாக உன்னோட வெப்பனை போட்டு சரண்டர் ஆகிடுற தம்பி அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது கார்டியன் நைட்டு போய் அவனே உள்ளே வந்து மற்றவங்க பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைக்கிறானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, டேய் நீ ரொம்பவே ஸ்டேஞ்சாக இருக்க, உன்னோட வார்த்தைலாம் ரொம்ப அளவு மீத போகிறது தம்பி, உன் கண்ணில் பயம் கூட தெரியாதான், ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு பூட்டா பயதாண்டா அப்படின்னு அவன் சொல்லும்போது, இல்லைடா நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது அவனும் ஹஹான்னு சிரிச்சிட்டு, சரி நீ கண்டிப்பாக ஒரு முட்டாள தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து டாச் பண்ணிடுறான். சே என்ன தான் சொன்னாலும் கண்டிப்பாக இவனை ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான் என் கரண்ட் லெவலில் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் இதை ஹோல்ட் பண்ணி வைக்கணும், கண்டிப்பாக அந்த டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து சண்டை போட்டுருக்கான். அவனை நம்ம ஹீரோவை அடிச்சு போகிற கூட நம்ம ஹீரோவும் வந்து டாஜ் ஆகி லேண்ட் ஆகிடுறான். நான் அவனோட அட்டாக் டிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினச்சா அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ கையில் வந்து ஒரு அடிபட்டிருக்கு. அவன் இன்னும் வந்துட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அட்டாக் பண்ணிடும் போது, எங்கடா பார்க்குறா அப்படின்னு சொல்லும் போது, இவன் ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து அவனை ஒரு குத்து தான் ஆள் பறந்து போய் விழுந்துருது அவனோட ஸ்வாடு, அதாவது அந்த கோடாலி. அப்படியே எல்லாருமே வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கா, யாரா நீ இதுக்குள்ளே மூக்கு நுழைக்கிற, ஒழுங்கா அவனை ரிவீல் பண்ணுறா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு தான் வந்து நிற்கிறா. வாய்ப்பே இல்லை, அது அப்ரெண்டிஸ் தானே, எனது ஒரு பலாடினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபர்ட்டே ஷாக் ஆகுறான். அப்போதைக்கு அவனும் யங் மாஸ்டர்னு சொல்லும் போதே, ஏன்டா பையில இவ்வளோ லேட்டாக வந்த, கொஞ்சம் விட்டு தான் என் சோழி முடிஞ்சிருக்குண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் நான் எப்படியோ வந்துட்டேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு அங்கே இருக்க பிளாக் ஸ்னேக்கோட லீடருமே, ஒரு பலாடின் ஏன்டா இங்கே இருக்கிறா, அப்போனா இந்த இடத்துல என்ன சர்ச் எதுவும் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடறான். இல்லைனா நான் ஏற்கனவே டார்க் மேஜஸோட டீல் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லைடா கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நான் செத்துருப்பேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவுமே. இவங்க தான் பல சர்ச்சிலேருந்து வந்த பலாடினா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், நான் வந்து விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுதான் காமிக்கிறாங்க. சர்ச்சில் தான் நம்ம ஆள் வந்து வேகமாக ஓடி வந்திருக்கான். அந்த இடத்துல தான் இவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இதுதானே ஹோலி சர்ச்சோட பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்கும்போது, என்னோட லார்ட் வந்து இதை பாசிபிளி சீக்கிரமே வந்து சர்ச்சில் வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஏதோ வந்து டார்க் மேஜை பற்றி அப்படின்னு அவர் சொன்னான்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீங்கள் அதை என்கிட்ட காமிக்க முடியுமான்னு கேட்கும்போது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சொல்கிறான். இந்த எனர்ஜியை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக இந்த ஒரு டார்க் மேஜ் தான் இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து மேபி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா அங்கே ஒருத்தவனோட தலை இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஒரு யூலானில் சேர்ந்த ஒரு லீடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம அவங்கக்கிட்ட போகலாம், அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் தானே டெய்மின் எக்ஸன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் தான் டெய்மின் எக்ஸன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரிசீவ் வச்சு இப்போ இருந்து சர்ச் இதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பில் ஹோலி சர்ச் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி
இவனுங்க வந்து மிரண்டுட்டு இருக்கானுங்க. சரி உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் செத்து இருக்க பல்லாடி நினச்ச மாதிரியே எல்லாமே போயிட்டுருக்கு. ஹோலி சர்ச் இவங்க வந்து காட்ஸுக்கு வந்து சர்வ் பண்ணுறவங்க. இவங்க வந்து ரொம்ப 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 வந்து ஜெனரஸானவங்க. அதாவது இவங்க வந்து எல்லா ஹெல்ப்புமே யார் கேட்டாலுமே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்பவே நல்லங்கன்னு சொல்ல போகலாம். ஆனால் இந்த இடத்துல டார்க் மேஜ்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்களெல்லாம் எப்படி சொல்கிறது, மான்ஸ்டருக்கும் மேலே வச்சு கீச்செறிஞ்சிருவானுங்க எல்லாத்தையும். அது மாதிரி தான் இந்த சர்ச்சஸில் இருக்க வேன்கார்ட் இவங்கள வந்து பலாடின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பலாடியனில் என் சைடு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்கே கேளுங்க சோல்ஜர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ், இப்போலேருந்து சர்ச் ஒரு ரிப்போர்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே யாரோ ஒருத்தவங்க டார்க் மேஜை வந்து கரண்ட்லி வந்து காண்டாக்ட் பண்ணிருக்காங்க இந்த லேண்ட் ஒர்க்குக்கு அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்கும்போது டார்க் பேஜஸா இப்போ யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிட்டிசன்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ யாருமே வந்து இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி இன்வால்வ் ஆக வேணாம், இப்போலேருந்து சிட்டி வந்து இருக்க சர்ச்சு வந்து இதை சார்ஜ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கவர்னரும் கத்திட்டு இருக்கான். டேய் இங்கே நான் கவர்னர்னு ஒருத்தவங்க இருக்கிறேன், என்னடா நான் மதிக்க கூட மாட்டேங்கிறீங்க, என்னடா நீங்கள் தான் பெரிய ஈவன் நினச்சிக்கிறீங்களா சர்ச்சுனா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஹோ நீ செபஸ்டின் இங்கேயும் நீ தான் இருக்க போல், காட்ஸோட பேர் படி இங்கே நாங்கள் தான் ஃபுல்லாகவே, ஸோ புரியுதா, உன் அத்தாரிட்டி வச்சு ஒன்றுங்க கிழிக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் எனக்கு சில பேர் மேலே சஸ்பெக்ட் இருக்குது, அதில் நீனும் ஒருத்தவன் தான் அப்படின்னும் போது என்ன பேசுகிற, நாங்கள் ஏன் டார்க் மேஜோட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் வந்து மறைச்சி வச்சுருக்கீங்களே அவன் அந்த டார்க் மேஜோட ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் மேலே தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பாஸ் என்ன கிரெடிட் என்னது இதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது, இல்லை இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் எவிடன்ஸ் இல்லாமையா இங்கே வரப்போகிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு, இந்த நோட் புக் இது வந்து கிரெடிட் வாக்கரோடது, இவன் வந்து டார்க் மேஜிக்ஸு வந்து பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், எவ்ரி சிங்கிள் ஐட்டமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதை நீங்கள் ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, அந்த டார்க் மேஜ் இதெல்லாம் ஏன்டா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு இவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறான். இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா நான் டார்க் மேஜரோடலாம் சேரல அப்படின்னு சொல்லும்போது, அதை நாங்கள் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்துக்கிறோம், நீ மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனை கூட்டி வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது, வாங்க போகலாம், என்னை தொடாதீங்கன்னு அப்படியே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இவன் இப்போலேருந்து எல்லாமே இதை தான் பிளான் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு மேரே வந்து அந்த இடத்துல ஷாக் ஆகிடுறான். இதை இந்த மாதிரியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிளாக் ஸ்னேக்கோட பாஸுமே வந்து, சார் ராபர்ட் நீங்கள் சரண்டு தான் ஆக போகிறீங்களா, இவனுங்களாம் வந்து ரொம்ப ஜெலஸியாக இருக்காங்க உன்னை ஃப்ரேம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மூட்டி கூட சார் ராபர்ட் விடக்கூடாதுன்னு சொல்லும்போது அவனுமே சரி நான் அந்த இடத்துல வந்து இவனுங்களை கொண்டு தான் ஆகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணிட்டு நான் உங்கள் எல்லாத்தையும் கொண்டு எஸ்கேப் ஆக போகிறேன் ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது இவனு வந்து சிரிச்சிட்டு இருக்க, அவன் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுமே அட்டாக் பண்ணுறான், முட்டாள்தனண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அட்டாக் தான் அடிக்கிறாங்க, அந்த இடத்துலேயே வந்து காலி ஆயிடுறான். பலாடின்ஸ் இவங்க வந்து யாரெல்லாம் காடு டிஸ்டர்பே பண்ணுறாங்களோ யோசிக்கவே மாட்டாங்க, கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல அவன் வந்து சேர்த்து போயிடறான். காடு உங்களை பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இப்படியே கட் பண்ணால் இந்த பிளாக் ஸ்னேக் லீடரும் மண்டி போட்டு படுத்துருக்கான், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பார்த்து கடத்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு நம்ம ஹீரோவோ அப்புறம் விக்டரும் வந்து வில்லத்தனமாக வந்துட்டு இருக்கான். ஓ இவன் தான் அந்த பிளாக் ஸ்னேக், ஆனால் இவன் என்னப்பா இப்படி பாவம் போல் கிடக்கிறான், இவன் வேஸ்ட்டு தான் அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க எல்லோரும். நான் நினச்சி பார்க்கவே இல்லை இந்த முட்டா பையன் என்னை இந்த ஸ்டேட்டில் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர காண்டில் அந்த இடத்துல வந்து இருக்கிறான். அப்போதைக்கு வந்து அந்த நைட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நல்ல வேலை இந்த மிஷன்லாம் வந்து நல்லாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்டர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சதோட அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அந்த பலாடி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இவங்க வந்து அவங்களோட பவர் வந்து அதாவது இவங்களுக்கு வந்து ஸ்டாக்கர்டு பவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட அசூர் ஃப்ளேம் அப்படிங்கிறவங்களோட அப்ரெண்டிஸ். இந்த அசூர் ஃப்ளேம் யாருன்னா சொல்லப்போனால் இந்த சர்ச்சிலே கிரேட் 5 சென்ட்டில் ஒருத்தவங்க, அவங்க தான் அசூர் ஃப்ளேம், அவங்களோட அப்ரெண்டிஸ் தான் இவங்க வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எக்கச்சக்கமான டீமன் மேஜஸ் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான இடத்த அதாவது தாட்டியும் காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு டைமண்ட் எக்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்க தான் நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரியலை, நீங்கள் வந்து அந்த யுலன் ஆஃபீஸரை வந்து தோக்கடிச்சதுக்கு வந்து ரொம்பவே நன்றி, நீங்கள் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு, யாரை வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
சரி அதை விடுங்க, நான் வந்து உங்களை வந்து அக்னாலேஜ் பண்ணுற கூட, சரி விடுங்க உங்களுக்கான ரிவார்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் விடுங்க, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களை கவர் பண்ணுறதுக்காக தானே ஸ்னேக்கை அதாவது ஸ்னேக் பாஸ் லீடர், அதாவது அவனை வந்து அட்டாக் பண்ணாமல் உங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்க தானே எங்களை கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவன் ஈஸியாகவே என்னோட இன்டென்ஷனை வந்து தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை அஃபண்ட் ஆகிற மாதிரி ஏதோ பேசியிருந்தான். அந்த டார்க் மேஜ் வந்து எங்கள் டெரிட்டரியை மட்டும் கர்ஸ் பண்ணல, உங்களதே பண்ண ஒரு வந்துட்டு நாங்கள் ஒரு இதை கிரியேட் பண்ண தான் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து கை கோத்துருந்தான், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளிவு கொண்டு வரணும் தான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள பார்த்துட்டு வந்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகிறாங்க. சரி விடுங்க, இது வந்து முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் நினச்சி பார்த்ததோட அவள் வந்து நல்லாவே டீல் பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். சரி அதை விடுங்க, அந்த அர்கிட்டோவோட ஹெட்டுக்கு வந்து பவுண்ட்ரி இருக்குது, அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது, பவுண்ட்ரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து 1000 கோல்டுன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேசல் வாங்குறதுக்கே ஈக்குவலானதுன்னு சொல்லி விக்டர் வந்து ஷாக் ஆகிறான். அப்போதைக்கு நம்ம ஹீரோமே, ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, என் சர்ச்சுக்கிட்டேருந்து எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் தான் தேவை. ஓகே அப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து எனக்கு வந்து பவுண்டியோட வேறு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லும்போது, விக்டரும் மணியை தவிர வேறு என்னடா நமக்கு வேணும், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து மானா கல்டிவேஷன் டெக்னிக்லாம் வேணும் அந்த சர்ச்சில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏற்கனவே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு மாலா கல்டிவேஷன் டெக்னிக் வந்து தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி டார்க் மேஜை சண்டை போட்டக்கப்புறம் தான் எனக்கு வந்து உண்மையிலேயே தெரிஞ்சுது, நான் வந்து என்னோடய அத்தாரிட்டி பவர் மட்டும் இல்லைனா அங்கேயே காலியாக இருந்திருப்பேன். நான் திரும்பி வந்து அந்த அத்தாரிட்டி பவர் யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் என்னோடய எனிமீஸை கொள்ளணும், அவங்களோட ஸ்ட்ராங்கராகவும் ஆகணும்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பவர் தேவை, அவங்களோட ஹையர் லெவல்லையும் நான் ரீச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மானா ட்ரைனிங் இது வந்து நைட்ஸால் யூஸ் பண்ணப்படும், இது வந்து ரொம்பவே அட்வான்ஸானது நான் கற்றுக்கிட்டதோட அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பேசிக் டெக்னிக் மட்டும் தான் கற்றுக்கிட்டேன், ஆனால் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வெறும் பேசிக் டெக்னிக் வச்சு இவ்வளோ ரீச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக அந்த ஷாக் ஆகிடுறாங்க. என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, அவனோட பாடியில் வந்து ஏற்கனவே வந்து ஆரா ஃப்ளோ ஆகுது, ஆனால் இவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு வந்து மேட்ச் ஆகலை, அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இன்கேஸ் இதுக்கு வந்து வேற ஒரு விஷயம் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, நீங்கள் இன்ட்ரெஸ்டானு சொல்லும்போது, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து கேட்குறான். நீங்கள் ஒரு பலாடின் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கேட்குறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஓ கடவுளே அப்படின்னு அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது, எதனால் நீங்கள் வந்து பலாடின் ஆக மாட்டேங்கிறீங்க, இது மூலியமாக கடவுளின் பேரில் நம்ம ஈவில் பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் மாஸ்டர் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி விக்டர் ஜெர்க் ஆகும்போது, நீங்கள் எதுக்கு இந்த பொசிஷனை அடையிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இதை புரியுது, இவனுங்க அடியில் போயிட்டேன்னா நான் கண்டிப்பாக ஒரு சர்ச்சோட நாயாக மாறிடுவேன், இதுக்கு மேலே என்னால் ஃப்ரீயாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்னும் காடஸோட காதலை ஏற்றுக்கிற அளவு இன்னும் பெரிய மனுஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போட்டு விட்றான். அது மட்டும் இல்லாமல் டிவைன் அந்த ட்ரேஸுக்கான தேவையானப்படுற ஒரு ஹம்பிள்னஸ் அது இன்னும் எனக்கு வரலை, நான் அதனால் இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்து அந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யங் மாஸ்டர் எப்படா உனக்கு மட்டும் அப்படியே ஆன் த ஃப்ளோரில் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் இதை பார்த்துட்டு இருக்கும்போது, உங்களோட ஹோலி வேர்ட்ஸ் என்னோட கண்ணை திறந்துருச்சு, எனக்கு புது உலகமே தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லும்போது, இது ஒர்க் ஆகிடுச்சாடா அப்படின்னு சொல்லி அவன்லாம் விக்டர்லாம் வாழ்க்கையே வெறுத்துடுறான் அந்த இடத்துல. நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கான மானா கல்டிவேஷன் டெக்னிக் நான் வந்து தரேன், பவுண்ட்ரிக்கு பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்ச்சுக்கு வந்து எப்போ வேணால் வரலாம், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு வந்து அவங்களுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மன்னிச்சிருங்க அது எப்பயுமே நடக்காது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி நான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என்னோட பேர் வந்து ஏஞ்சினஸ் அப்படின்னு சொல்கிறான், நான் வந்து அசூர் ஃப்ளேமோட அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, இவளை பார்த்தாலே தெரியுது இவன் வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷம் லேடி ஏஞ்சலிஸ் அப்படின்ட்டு வந்து ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். என்னோட பிஸ்னஸ் இங்கே இன்னும் கொஞ்சம் முடியல, நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த பிஸ்னஸை சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாஸ்கிட்ட தான் போகிறான். அவன்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, நான் என்கிட்ட வராதடா அப்படின்னு அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அவனை வாட்ஸ்அப் போடுறான். அந்த இடத்துல போட்டு, நீ வந்து உன் தொப்பை இருக்குது பற்றிய தொப்பை அது ரொம்பவே வந்து பெருசாக இருக்குடா, அது கிட்டத்தட்ட ஒரு குஷன் மாதிரி இருக்குடா உதைக்கும் போது நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனை போட்டு அந்த இடத்துல பயங்கரமாக அடிச்சு விட்றான். அவனும் பயங்கரமாக கதறிட்டு இருக்கும்போது, இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் குழுன்னு இருக்கான். அப்போதைக்கு யங் மாஸ்டர் எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்கும்போது, ஆமாம் ப்ராபப்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து அந்த
லோம்லியம் ஃபேமிலி இருக்குல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோட அக்காவை பொண்ணு கேட்க வந்திருக்கான், அவனை அடித்து நம்ம ஹீரோ ஓட விட்டுருப்பானே, அங்கே தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கதிக்கு அவனும் எட்வின் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்திட்டு வந்துட்டுருக்கான். இவன் யாரும் இல்லை, அதாவது நம்ம ஹீரோவை அடித்து பார்க்க விட்டானே எட்வின், அவங்களோட அப்பன் தான் அவன். இவன் வந்து அந்த நோபல் மாதிரி, இவன் வந்து பெரிய லெவல் நோபல். அப்போதைக்கு அவனுமே அவன் பையனை பார்க்க அப்பான்னு அவன் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த நாயை என்னை கொல்ல பார்த்தான், அதுவும் அதில் கத்தி இல்லை ஒரு ஃபோர்கால் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இவ்வளோ சேர்ஃபுல்லாக இருந்தால் என்னோட பையனை அவன் அப்படி மாற்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடுப்பாயிட்டு, என்னடா நடந்தது சொல்லுங்கடா, எப்படா அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லும்போது, இது அப்படின்னு சொல்லும்போது, பேசுங்கடான்னு சொல்லும்போது, அது டைமண்ட் அவன் தான், அந்த ஹெக்ஸைன் ஹவுஸை சேர்ந்தவன் தான் அப்படின்னு அவனுமே சொல்ல, அந்த இடத்துல அவன் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் உடச்சி போட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த லோ லெவல் க்ரீச்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணிருப்பானுங்க, கண்டிப்பாக அவனுங்களை வந்து விட்டவே மாட்டானுங்க, ஏதாவது ட்ரிக் ஏதாவது யூஸ் பண்ணிருப்பானுங்க. உடனே ஹெக்ஸைன் எஸ்டேட்டுக்கு வந்து ஆளுங்களை அனுப்புங்க, அவனுங்களை நாய் மாதிரி இழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பயங்கர காண்டில் பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்லேயே வந்து கட் பண்ணி காமிச்சா, விஸ்கவுண்ட் எக்ஸனுக்கு எங்களோட வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலாடின்ஸ்லாம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. நான் வந்து என் பேர் வந்து ஏஞ்சஸ், நான் வந்து சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன், ஒரு பலாடின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா அம்மா வந்து அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அப்போதைக்கு அவங்க அப்பா வச்ச இந்த டைமிங் என்ன தான் பண்ணி தொலைஞ்சான்னு தெரில, இவன் பண்ணதில் இவனு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது, டைமண்ட் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான் நீங்கள் இங்கே தங்கறதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, ரொம்பவே நன்றி இந்த இடத்துல எங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஹவுஸை வந்து பார்த்தா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ப்ராப்பர்லி ரூம்ஸ் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல நீங்கள் பேசுனதே ரொம்பவே நல்லா இருக்குது, அதுக்கான கிராட்டிடியூடாக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல, ப்ளீஸ் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இது உங்கள் பிளேஸாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்படியே கட்சி மாறிடுறாரு அந்த இடத்துல. ஒன் செகண்ட் நான் திரும்பி வந்து உங்களை வந்து ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் எக்ஸன், நீங்கள் வந்து என்னை விட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லும்போது, பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அவள் இன்னொரு ரிக்வஸ்ட் இருக்குன்னு தான் கேட்டாலே தவிர என் வீட்டுக்கு வருவான்னு நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். சார் டைமின் இன்வெஸ்டிகேட்டர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானதுனால உங்கள்கிட்ட ஒன்று நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அப்படின்னு சொல்லும்போது, சார் டைமின் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அவங்க அப்பா அம்மா போய் பார்க்குறாங்க. ஓ மை காட், என் பையன் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ஆல் தி பெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இவனுங்க வேறு இப்படின்னு நினைக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்தாங்க நீங்கள் கேட்ட மானா கல்டிவேஷன் மேனுவலு, நீங்கள் செலக்டடாக இதில் வந்து ஒரு 2 வால்யூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதை ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் எதுக்கு 2 புக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது, அதில் ஒன்று வந்து ஸ்வாட் டெக்னிக்கு, இன்னொன்று வந்து மானாவை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்வாட் டெக்னிக்ஸ் தேவையே இல்லை, அதனால வச்சுருக்கனாலையும் ஒன்றாக போகிறது இல்லை. 2 இருக்குது, டிஸ்ட்ரக்டிவ் ஸ்வாட் டெக்னிக், அப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி டெக்னிக். இதில் வந்து ஸ்வாட் டெக்னிக் வந்து அவ்வளோவா வந்து பவர்ஃபுல் கிடையாதுன்னு சொல்லலாம், ஆனால் இந்த எனர்ஜி டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னோட நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே இது வந்து கிடைக்கிறது கஷ்டம் இல்லை, ஆனால் இதில் வந்து சர்ச்சிலேருந்து நிறையா எதிர்ப்பும் வந்துச்சு, நான் வந்து என் மாஸ்டர் அத்தாட்டியை வச்சு தான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒவ்வொரு இதுவுமே செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் மாஸ்டர் உங்கள்கிட்ட சொன்னும்போது, உங்களுக்கு சர்ச்சு வந்து உங்களை அதாவது நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்தே ஆகணும், சர்ச்சுக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்து பலாடின் ஆவீங்களா அப்படின்னு அவங்களும் சொல்ல, இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது, நீங்கள் வந்து கண்டிப்பாக எப்போ வேணாலும் வரலாம், ஹெசிடேட் இல்லாமல் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. நான் நினச்ச மாதிரி தான் அவளோட மதத்தை பரப்பணும்னு தான் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பயத்திலேயே தான் இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த கேவில் தான் காமிக்கிறாங்க. அந்த பலாடின் சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் என்னது இது அப்படின்னு சொல்லும்போது, இதை பார்த்தாலே சஸ்பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நீ சொல்லிட்டுருக்குன்னு சொல்லும்போது, டேய் நீ நினச்சிருக்கியா அந்த யார் அகிட்டோ அப்படின்ட்டு, அவன் வந்து யுலன்லேயே ஒரு ஹை ரேக்கிங்கான மெம்பர், கிட்டத்தட்ட சர்ச்சிட்டேருந்து எக்கச்சக்கமான தட்டி தப்பிச்சிருக்கான். ஆனால் அகிட்டோ அவன் வந்து கடைசியாக ஒரு ஸ்கூலில் எதுவும் கேர்ஸ் பண்ணால் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆனால் அவன் வந்து டேரக்ட் காம்பேட்டில் வீக்கர்னு சொன்னாங்க, ஆனால் அவனோட டார்க் மேஜ் அவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக அந்த டெக்னிக்கில், ஆனால் எப்படி ஒரு நோபலால் அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்லிட்டு இருக்கும்போது, சொல்லப்போனால் டவுட்டே வேணாம், லேடி ஆக்னிஸ் வந்து அதை பற்றி எதுவும் சொல்ல நினச்சிருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா என்னவோ இருக்கும்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த இன்வெஸ்டிகேஷன் மேலே முடிப்போம் அப்படின்னு சொல்லிடும்போது, நீங்கள் டைமண்டை வந்து நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி ஆஞ்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த டவுட்லாம் வந்து வளர்த்துக்காதீங்க, அவன் வந்து எப்பயுமே நம்மள்ட்ட போய் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் தான் கொன்னான்
அதெல்லாம் உண்மைதான். ஏற்கனவே அவன் எப்படி கொண்டானோ நமக்கு தெரியும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து சொல்கிறான், நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி நமக்கு நான் ஜஸ்ட்டு டாஜ் பண்ணேன் அவன் தலை வெட்டினேன் அப்படின்றான். இவனுங்க பார்த்துட்டு என்னது ஜஸ்ட்டு டாஜ் பண்ணால் தலை வெட்டினானா அப்படின்னும் போது ஆமாம் அவன் சர்வன்ட்ஸு வந்து அகிட்டோட சர்வன்ட்ஸ் வந்து சரி அதாவது நம்ம ஹீரோட சர்வெண்ட் வந்து அகிட்டோட ஹெட்டை கொண்டு வர மாதிரி பார்த்தான். அவன் ஸ்கில்லையும் வந்து டவுட் பட்டான் அந்த பலாடின். அதனால் டேரெக்டாக போய் நம்ம ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாருமே அடித்து பறக்க விட்ருப்பாள் பிளாக் ஸ்னேக்காலுங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இவன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாகவே இது வந்து ரிப்பீட் அடிச்சு விட்ருப்பானே ஃபயர். அதெல்லாம் வந்து மேஜிக் ஸ்பெல் கேஸ்ட் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கிட்டா இவளே பண்ணிட்டு அவள் வந்து அது மாதிரி சொல்லும்போது எப்படா பாசிபிள் அப்படி இப்படின்னு வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. பாசிபிள் தான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்வாட்ச்மேன் ரேங்குக்கு மேலே இருக்கிறவங்களால அட்டாக்கை பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திரும்பி வந்து அதே மேஜிக்கை வந்து ரிப்பீட் அடிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து அவளும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போனா எக்ஸ்ட்ராடைமின் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் வந்து நான் ஸ்வாட்ச்மேனு சொல்லவில்லை, ஆனால் அவன் வந்து எக்ஸ்ட்ராடினரியான டேலண்டான வாட்டி அப்படின்ட்டு வந்துமே அவங்களும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து இவ்வளோனா வந்து ஈஸியாகவே வந்து இந்த இடத்துல வந்து வெளியில் கொண்டு வந்து விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாஸ்டர் அவன் வந்து எக்ஸ்ட்ராடைமின் வந்து கூட்டு வரதா சொன்னார். அவன் வந்து சர்ச்சுக்கு பெரிய சொத்தாக இருப்பாங்களும் கூட சொன்னாங்க. ஆனால் சரி இப்போதைக்கு நம்ம அதை ஒரு சைடு வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலாடுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த நைட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அதாவது அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃபேமிலியிலேருந்து இருப்பாங்க நம்ம ஹீரோ ஆட்சி படம் அவனுங்க தான் வரானுங்க. லுக் லைக் நம்ம வந்து சீக்கிரமே வந்துட்ட போல அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தான் லுபியமோட அதாவது நைட்ஸ்னு சொல்லலாம். இவன் வந்து ஒரு அப்ரண்டிஸ் நைட்டு, இன்னொருத்தவன் அவன் கூட இன்னொரு அப்ரண்டிஸ் நைட் இருக்கான். என்னடா இது மாட்டு சாணி நாற்று அடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் சொல்லிட்டு இருக்கும்போது குவைட்டாக வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த வரான். இவன் வந்து அஃபிஷியல் நைட்டு. இவன் பேர் வந்து காரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னும் ஒரு சாப்டரில் பாருங்க எப்படி கதறானுங்க மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஹெக்ஸனோட எஸ்டேட்டா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஆமாம் சார் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம மார்க்கஸ் கொடுத்த மிஷினை வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து டைமண்ட் ஆக்ஸை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் வந்துட்டு இருக்கும்போது அந்த குப்பையை ஈஸியாகவே பிடிச்சிடலாம். அது பிடிக்கிறது பிரச்சனை இல்லை, அவனை ஹியூமிலேட் பண்ணணும். நம்மளை எட்வினுக்கு என்ன கொடுத்தனோ அதோட பல மடங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வயசானவர் வந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு கண்ணு தெரியாது போல். அவர் போயிட்டு இருக்கும்போது இவனை பார்க்குறேன், ஹே ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு யார் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க இதுதான் அந்த ஹெக்ஸனோட எஸ்டேட்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அதுக்கு என்னன்னு சொல்லும்போது உடனே அவரோட தலையை அந்த இடத்துலேயே வெட்டி போட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை பார்த்துட்டு தலை வணங்காமல் போவேன், நாங்கள்லாம் லியோ ப்ளூம்ஸோட பெரிய ஆளுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான். ஆனால் அவனுக்கு தான் கண்ணு தெரியாதேடா அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க. லேவெண்டர் ஓ ப்ளீஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. எஸ் சார் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. நம்ம பார்க்குற எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சு நம்ம ஆள் விக்டர் வெளில வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அவனும் பார்க்க எல்லாத்தையும் கொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்தவங்கள தான் காமிக்கிறாங்க. அப்போதைக்கு வந்து அந்த லேடி எந்தில் நாங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே இந்த சைட்டு வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அதனால் நம்மளால் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்ல நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அவங்களும் நோட்டீஸ் பண்ண அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அடுத்த லெவலுக்கே பிரேக் த்ரூ ஆகிட்டு இருக்கான். இன்க்ரெடிபிள், நான் என்ன பார்த்துருக்கேன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பயங்கர ஷாக்காயில் இருக்காங்க. இந்த டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி டெக்னிக் நான் இவர்கிட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், இது அதுக்குள்ளே இவர் வந்து சுற்றி இருக்கிற மானா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரத்தில் நடந்துருச்சுன்னா அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கண்ணை முழிக்கிறான். அவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் உங்களோட இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சுதான்னு கேட்கும்போது முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் டைமீன் நீங்கள் வந்து நல்லாவே வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து சொல்கிறான். அப்போதைக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் இந்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி இது வந்து பொய்யெல்லாம் சொல்லலை, இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் நான் ஸ்வாட் மாஸ்டராக இருந்தப்ப எனக்கு இந்த மாதிரி ஸ்வாட் டெக்னிக் நிறையவே கிடச்சிது. ஆனால் இந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, அதெல்லாம் எனக்கு தேவையே படாத மாதிரி இருந்தது. பட் ஆனால் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நான் ஹை மானா கொடுத்து ஒரு அட்டாக் பண்ணுறேன்னா அந்த மானாவை உடனே ரிகவர் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெம்பரவரியாக சுற்றி இருக்கிற எல்லா மானாவையும் என்னால் கேதர் பண்ணி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மானாவை யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறான். அப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்க சரி இதுக்கு ஏற்கனவே டின்னர் டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போதைக்கு ஹீரோக்கு வந்து சென்ஸ் ஆகுது இந்த பிளட் த்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது வெர்மின் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு, நான் பின்னாடியே வரேன் லேடி ஏஞ்சல்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து செம ஃபஸ்ட்டாக போடுறான். என்னடா இவன் இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. இன்னும் எவ்வளோதான் இவர் வந்து மறைச்சி வச்சுருக்காரு
இருக்காரு, இவர் எவ்வளோ பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஷாக்லேயே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதைக்கு நம்ம விக்டரையும் போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. லுப்ளூம் ஃபேமிலியிலேருந்து வந்த நைட்ஸ் தான் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுமே டேய் சொல்லுடா சொல்லு, உண்மையை சொல்லு, டைமண்ட் எக்ஸைன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு விக்டரை அடிச்சுட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் அவனை ஹர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டரை அடி வாங்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு அங்கே ஹீரோட அப்பா வந்துடுறாரு. நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு இங்கே இருக்க நைட்டுமே நீங்கள் தானே இந்த விஸ்கவுண்ட் எக்ஸைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. விக்டர் நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இதை மாதிரி பண்ணீங்க, எதுக்காக ஒரு நைட்ஸ் வந்து சிவிலியன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து லூப்ளியம் ஹவுஸை சேர்ந்த எங்கள் ஆளுக்கு பண்ணதுபடி இது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபிஷியல் நைட்டுமே அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். விஸ்கவுண்ட் பால் ஹெக்ஸைன் ஒழுங்க மரியாதையாக டைமண்ட் எக்ஸைனை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ட்டு அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக நான் கொடுத்தாலுமே அவன் என்னை விட போகிறதில்ல. இந்த லூப்ளியும் இவனுங்க வந்து நினச்ச மாதிரி அவங்களோட மூவை வந்து ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக அது ஒரு பொய் தான், என்ன தான் என் பையனை கொடுத்தாலுமே கண்டிப்பாக இந்த இடத்த கொளுத்திடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே செம்ம டென்ஷன் ஆகிட்டு, கண்டிப்பாக நான் என் பையனை எப்பயுமே கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா இப்போ நீ கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு அவரு சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு, சேரா அந்த டைமண்ட் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடித்து உடைங்கடா அப்படின்னு சொல்லும்போது, எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. டே முட்டாள் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் வெர்மின் உனக்கு என்ன மண்டை கிண்ட கலந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து செம்ம கில்லிங் அன்டன்ட்டோட அந்த இடத்துல வந்து வந்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது, எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து பார்த்துட்டு இருக்க. எந்த நாய்டா நீ அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவனு கேட்கும்போது அவனால் நவரவே முடியல. என்ன நடக்குது, ஏன் என்னால் நவர கூட முடியலன்னா அவனுங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஷாக்கில் இருக்கானுங்க. அப்போதைக்கு ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் விக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகிறான் நம்ம ஹீரோ விக்டர் இருக்கிறத பார்த்துட்டு. ஏய் நீங்கள் வந்து கொஞ்சம் லக்கி தான், ஏன்னா விக்டர் மட்டும் செஞ்சுருந்தானா இங்கே நடக்கிறதே வேறு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னடா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க, நீ தான் டைமினா, உனக்கு நிறைய கட்ஸ் இருக்க போல், எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கால் மேலே நீ கை வச்சிருப்ப, உன்னை நாங்கள் இன்றைக்கி கூட்டி போதாண்டா வந்திருக்கோம், நீ வந்து பெரிய ஆள்னா நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, நான் ட்ரிக் யூஸ் பண்ணி ஜெயிச்சேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்க. என்னடா பார்க்குறீங்க, அவனை போய் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது இவனுங்க ரெண்டு பேரும் வந்து எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கானுங்க. என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டாக வந்து அவன் கையை பிடிச்சிடுறான். சரி இது பர்ஃபெக்டாக இருக்கும், நான் இப்போ கலெக்ட் பண்ண மாறினாவெல்லாம் இவனுங்க மேலே டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கையை போட்டு முறுக்கிறான் அந்த டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி டெக்னிக் மூலயமா. அதை வச்சு அவனை அடித்து பறக்க விட்டுறான். அப்படியே அவனுங்களை பறந்துட்டு இருக்க. டே லேவண்டரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து பார்த்துட்டு இருக்க. ஸ்பிளிட் செகண்டில் நம்ம வந்து ஹீரோ தவடையிலே அடித்து பறக்க விட்டுறான் அந்த இடத்துல. இன்றைக்கி உன்னை எப்படி அடிக்கணும்னு பாடுறான், நீ சாவு போறீங்கடா என் கையில் அப்படின்னு ஹீரோ சொல்லி எல்லாத்தையும் வந்து பொழந்து கத்திக்கிட்டு இருக்க. அப்போதைக்கு கரெக்டாக விட்டர் வந்து முழிச்சிடுறான். விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி பார்த்து, நீ நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது விக்டருமே பார்த்துட்டு ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி கையை காமிக்கும்போது ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிறான். கண்டிப்பாக நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக தான்டா இருக்க விக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போதைக்கு அந்த அஃபிஷியல் நைட்டுமே கீழே இறங்கிட்டு வந்துட்டு, நீ உன்னோட எங்கள் லார்டு எட்வின் வேணால் சீப் ட்ரிக்ஸில் விழுந்துருக்கலாம், ஆனால் நான் விட மாட்டேன், ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு நீ வந்து எப்படி இந்த ஸ்கில் வச்சுருக்கனே தெரில அப்படின்னு அவரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ விடு அப்படின்னு அவனு சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மையாலேயாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லா பீசஸும் இப்போ கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். என்னடா உளறன்னு கேட்கும்போது, நீ டைமண்ட் எக்ஸன் கிடையாதுடா அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல சொல்கிறான். அங்கே இருக்கிற ஒரு செகண்ட் பார்த்து சாக்காயிருங்க, என்னடா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கு. டேய் என்கிட்ட பொய் சொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கண்டிப்பாக வந்து ஒரு டைமண்ட் எக்ஸனே கிடையாது, ஏன்னா லூப்ளியூமை சொல்கிறபடி நீ ஒரு குப்பை, நீ எதுக்குமே லாய்க்கில்லாதவன், நீ ஈஸியாக நாங்கள் வச்ச ட்ராப்லலாம் விழுந்துருவோன்னு நினச்சோமே, நீ கண்டிப்பாக ஒரு டைமண்ட் எக்ஸன் கிடையாதுடா, நீ ஒரு இம்போஸ்டர்ரா, கண்டிப்பாக நீ வந்து லூப்ளியூமை டிஃபீட் பண்ணுறதுக்காக நீ வந்து உன்னை ஹையர் பண்ணுறாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக உன்னை மாதிரி ஆளுங்கள்லாம் லூப்ளியூமோட மிஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி வருத்தப்படுவீங்கடான்னு சொல்லும்போது, டே நீ என்ன முட்டா நாயாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி அப்போ நான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவன் ஸ்வாட் எடுக்கிறான். இப்போ
சொல்லும் போதே டேய் டைமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விக்டருமே மயிலாட் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுமே வந்து அந்த இடத்துல அவனோட ஸ்வாட் எடுக்கிறான். அவனை பார்த்தா கொஞ்சம் ஸ்கில்லாக தான் இருக்குது. ஆனால் அவனோட லக்கு அப்பயே முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஹாஃப் ஸ்டெப் வச்சானா போதிய ரேஞ்சுக்குள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கான். பிளிங்க் ஆஃப் நாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ஸ்ப்ளிட் பண்ணுறோன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ அதை வந்து அப்படியே வந்து பிடிச்சி விட்றான். அதாவது வந்து ஈஸியாகவே வந்து தடுத்துடுறான். நினச்ச மாதிரியே தான் லோ பிளேம் வந்து இந்த தாட்டி நல்ல நைட் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுமே கத்திக்கிட்டே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். அப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி அவன் என்னோட பேரிட் அப்படிங்கிற இந்த அட்டாக்கே வந்து தடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஃப்ளூக்காக இருக்கும். ஆனால் அதை இவனால் இதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திரும்பி அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ வந்து நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கடான்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறான். இப்போ இது ஏன் டேர்ன்றா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ மூவ் ஆகிறோம். ஸ்ப்ளிட் செகண்டில் அவனோட கண்ணுக்கிட்டே கோடை போட்டு விட்றான். என்னால் இந்த அட்டாக்கை பார்க்க கூட முடியல அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த செகண்டே வந்து தவடையிலே ஒரு அடி அப்படியே ரோலிங் ஆக்ஷன்னா பறந்து போய் கீழே விழுந்துடுறான். நீ கண்டிப்பாக விக்டரை அடித்ததுக்காக இதுடா அப்படின்னு அவனு சொல்லிடும்போது நீ முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அந்த இடத்துல வந்து அவனோட சீக்ரெட் டெக்னிக் மாதிரி ஒரு டெக்னிக் வந்து கொண்டு வரான். அல்டிமேட் டெக்னிக்கான லயன் மைட்டி ஸ்வாட் ஸ்பீட் அப்படிங்கிற இதை கொண்டு வரான். அதையும் அவன் எடுத்துகிட்டு வரும்போது பாவப்பட்டவன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அந்த ஸ்வாட் இருக்கிறதுல அடிக்க அந்த ஸ்வாடே வந்து அப்படி சுக்குநூறாக அந்த இடத்துல உடஞ்சி போயிடுது. அந்த இடத்துல வந்து அவனோட ஷோல்டர்கிட்டே வந்து அட்டாக்கை போட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து பறக்க விட்டுறான். அதாவது ஒரு கையவே வந்து வெட்டி எடுத்துடுறான். அவனும் பயங்கரமாக கதறிட்டு இருக்க ஒரு கை இல்லாமல் கீழே விழுந்து விக்டருமே என் லார்ட் வின் ஜெயிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து பார்க்க இது வலிக்குது எனக்கு ஏதாவது ஹீலிங் போர்ஷன் தேவைப்படுது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கழுத்தில் வந்து கத்தியை வச்சிடுறான். நீ ஜெயிச்சிட்ட என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நான் தான்டா டைமண்ட் எக்ஸைன் நீ முட்டா பையலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட லைஃபுக்கு முன்னாடியே வந்து கெஞ்சிருக்கணும், நீ வந்து லேட் பண்ணிட்டடா அப்படின்ட்டு ஹீரோவும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து என்னோட ஃபேமிலியில் இருக்க சர்வெண்ட்டை ஏற்கனவே அவனுங்க வந்து கேவலமாக தான் இருப்பானுங்க, அவனை இன்னும் கேவலமாக்கி விட்ட இப்போ வந்து கெஞ்சிரியாடா அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்க நான் அந்த மாதிரி பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லும்போது இல்லை தம்பி உன்னை விட மாட்டேன், சரி உனக்கு இன்னும் யார்கிட்ட கேட்கணும்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து டைமண்டோட அப்பாவும் வந்து விக்டரும் கொலைகானில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து அடித்து போட்டு அப்பாவி மாதிரி ஆக்கி விட்டானுங்க. சரி யங் மாஸ்டர் நான் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கலாமான்னு சொல்லும்போது இல்லைடா இன்னும் கொஞ்சம் அடிச்சானா அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணுவோம், 2 காலை வேணால் வெட்டி போட்டுருவோமா அப்படின்னு சொல்லும்போது அது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை போதும் டைமின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் சரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்பாலஜி சின்சியராக பண்ணுறேன் அப்படின்னு அவனுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் இந்த சிம்பிளான அப்பாலஜி நீ பண்ண எல்லா விஷயத்துக்கும் ஈடாகும்னு நினைக்கிறியாடா, என்னோட சன் மட்டும் இந்த ஸ்ட்ரென்த் வச்சில்லைன்னா நீங்கள் என்னோட டெரிட்டரியே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருப்பீங்கடா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியே வந்து குப்பை மாதிரி ஆக்கியிருப்பீங்கடா, பிச்சை எடுக்கிறீங்கன்னு போது என்னை மன்னிச்சிருங்க, அவங்கள்ட்ட பிச்சை எடுக்கிற தயவு செஞ்சு மெர்சி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவரும் டைமண்ட்டை வந்து ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக நான் அவங்கள கொல்கிற இன்டென்ட்லேயே கிடையாது, இப்போ நான் மட்டும் இந்த இடத்துல அவங்கள கொன்னேன்னா கண்டிப்பாக லூப்லியும்க்கும் எங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல இவனுங்களை கொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, பின்னாடி வர பிரச்சனையை ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணும், அதுதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் கண்டிப்பாக இவனுங்களை அதுக்குன்னு இப்படியே விடவும் முடியாது, ஸோ இதை வந்து முடிஞ்சளவு சீக்கிரம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சார் டைமண்ட் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பலாடின் அவங்க வந்து வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டைம் இவ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிளானை போட்டு விடுறான். ஸோ இதுதான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க. இதுதான் உங்கள் பிரச்சனைனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹவுஸ் எக்ஷனுக்கு வந்து ரொம்பவே நன்றி, நீங்கள் வந்து யூலனோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸை வந்து கில் பண்ணதுனால நாங்கள் வந்து உங்களோட ஹவுஸை வந்து நாங்கள் வந்து இப்போ டெம்பரவரியாக சர்ச்சோடையும் இணைச்சி வைக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவங்களுமே வந்து சொல்ல கண்டிப்பாக இது மூலயமா நம்மளோட ஃபேமிலி தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் இது வந்து ஒரு நல்ல அலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்டருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போதைக்கு நம்ம ஹீரோமே வந்து நான் உங்கள்கிட்ட நிறைய கேட்டிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
எக்ஸாக்ட்லி நான் இதுக்கு தான் ஏம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வில்லத்தனமாக மாறிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக. சரி இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்ச் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது, அப்போதைக்கு அவங்க அப்பாவும் இவன் பையன் ஏதோ பண்ணுறானே தப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருக்காரு. சரி இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே போங்க போய் நீங்கள் வந்து லூப்ளியம்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஹவுஸ் எக்ஸைன் வந்து சர்ச்சோட ப்ரொடெக்ஷன் கீழே இருக்குன்னு சொல்லுங்கடா. அது மட்டும் இல்லாமல் எங்களை ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக சர்ச்சே எதிர்க்க மாதிரி போங்கடா போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லும்போது, விட்டுருங்கயா மன்னிச்சிருங்கயான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. அப்போதைக்கு விட்டுரும், டேய் முடிஞ்சா வாங்கடா, டேய் திரும்பி வந்தீங்கன்னா உங்கள் எலும்பு எண்ணி போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். பயத்தில் சாவு பயத்தில் ஓடிட்டு இருக்கானுங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ தான் எனக்கெல்லாம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படி கிடையாது, கண்டிப்பாக நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ நம்ம வந்து ஃபேமிலி மீட்டிங் போட்டே ஆகணும்னு நம்ம ஹீரோவோட அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணிட்டு ஃபேமிலி மீட்டிங் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டாபிக் என்னென்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நம்ம வந்து அந்த ஹவுஸ் லூப்ளியமோடு இருக்கிற அந்த இது தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அப்பா நம்ம தான் ஏற்கனவே சர்ச்சோட ப்ரொடெக்ஷனில் இருக்கோமே, அதனால் இப்போ நம்மளுக்கு எதுவும் பிரச்சனைலாம் வராது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆப்பிள் நீ வந்து சர்ச்சையே வந்து ஃபுல்லாக வந்து நம்பி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து சொல்கிறாரு அவங்க அக்கா சொன்னதுக்கு. இப்போ சர்ச் இவங்க வந்து இப்போ நோபலோட பொதுவாக ஃபுல் அஃபேர்லாம் வச்சுக்க மாட்டாங்க தொடர்பும். இப்போ நம்மளோட ஹீரோனால தான் இப்போதைக்கு இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை சர்ச்சையும் தாண்டி எக்ஸீட் ஆனது தான். ஸோ அவங்க நினைக்கணும்னு நினச்சா எப்போயும் நம்மள மாதிரி ஸ்மால் நோபல் ஃபேமிலிலாம் ஈஸியாக அழிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்தே ஆகிற மாதிரி, நம்ம வந்து ஒரு ஹை ரேங்கிங் உள்ள நோபலை வந்து எதிர்க்க முடியாது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணே தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது, இல்லை அதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக சார் ஹெக்ஸைன் வந்து பலாடினாவனா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் இதுதான் இவ சொல்லுவான்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லோரும் வந்து ஒரு செகண்ட் பார்க்குறாங்க. இல்லை நான் விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். டைமண்ட்க்கு வந்து அது பிடிக்காதனால நம்ம அதை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, புரிஞ்சுது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போதைக்கு இந்த ஆப்பிளும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எழுந்துக்கிறான். என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது, நீ என்ன ஈஸியாகவே அக்செப்ட் பண்ணாமல் ஓடுறீங்க, பலாடின் ஆகிறதுனால நம்மளோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஜஸ்ட்டு பல்லாடின் மட்டும் ஆக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அந்த பல்லாடினுமே. இவனை நாய் இந்த மாதிரி பண்ணணுன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். டேய் நீ இவ்வளோ நாள் உன்னை பற்றி தானடா நினச்சேன், எங்களை பற்றி என்னடா உன்னால தாண்டா இவ்வளோ பிரச்சனை அப்படி அப்படின்னு அந்த ஆப்பிள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் கேட்கவே இல்லை. இன்னொரு தட்டி கெஸ்டெல்லாம் இருக்காங்க, அவனால் மூடிட்டு உட்கார முடியாதான்னு சொல்லும்போது, அவரோட பின்னாடி வேறு அந்த இது ஒரு கில்லிங் டன் மாதிரி இருக்கிறத பற்றி அவன் வந்து மூடிக்கிட்டு வந்து உக்காந்துடுறான். ஆப்பிள் சொன்னது சரிதான், டைமின் வந்தனால இந்த லுப்ளியம்ஸோட நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்து தான், ஆனால் என்டையர்லி அவன் ஃபால்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லூப்ளியமோட செகண்ட் சன் அவன் நம்மளோட பொண்ணு மேலே வந்து வேறு ஒரு தப்பான இன்டென்டான தான் வந்தான். டைமண்ட் மட்டும் அன்றைக்கி வந்து அந்த மாதிரி பண்ணலன்னா எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. ட்ரூத்தாக சொல்லணும்னா டைமண்ட் நம்மளோட மார்க்கஸ் ஃபேமிலி இதோட 2 தாட்டி வந்து வந்து காப்பாற்றிட்டான். ஆனால் அவங்க அப்பா நான் பவர்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு, ஸோ டைமண்ட் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, நீ நல்ல வேலை பார்த்துருக்கடா அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் நினச்சி பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லும்போதே, நீ நம்ம ஃபேமிலிக்கு பண்ண இன்சல்ட் எல்லாத்தையும் ப்ராப்பர்லி ரீபே பண்ணிட்டடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இப்போலேருந்து நானே வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னும்போது, ஆனால் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை ஒரு அப்பாவாக நடிக்கவாது விடுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போதைக்கு லார்ட் எக்ஸைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளை பார்க்குறதுக்காக கோல்ட் பிக்ஸிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, கோல்ட் பிக்ஸியோட நம்மளுக்கு என்னடா பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யங் மாஸ்டர் டைமின் வந்து நம்மளோட லேண்ட் கொலாட்ரலை வச்சு காசு வாங்கிடுறாரு. அதோட டைம் பீரியட் ஏற்கனவே தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, டேய் சொல்லாதீங்கடா நான் ஏற்கனவே அதை வச்சுட்டேன்னு சொல்லும்போது, அவங்க அப்பா சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தவர் ஒரு செகண்ட் அவ்வளோதான் டைமே அப்படின்னு போட்டு அந்த இடத்துல வந்து சொல்லி முடிக்கிறாரு. அப்படியே நீ முட்டாளு அப்படின்னு கத்திட்டு இருக்காரு.
அப்படியே கட் பண்ணி அந்த நோபிளை தான் வந்து காமிக்கிறாங்க. டயமின் உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாயா எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணோம், நீங்கள் அக்ரி பண்ண மாதிரி இதுதான் உங்களுக்கான பேமெண்ட் நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இவன் வந்து டேஷ் அண்ட் கேஷ் வெப் அதாவது வெஸ்ட் மேன்ஸோட மேனேஜரோட ஓலன் டிமிஷன்றாங்க. டேஷ் அண்ட் கேஷ்னால் வீடு வரைக்கும் வந்து தண்டெல்லாம் வாங்கிட்டு போவாங்கள்ல, அவங்கள தான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதாவது வந்து பாஸ்ட்ல இவன் எப்படி நம்ம ஹீரோட மண்டே கழுவி வாங்கினான்னு சொல்லுவாங்க. இவன் சொல்கிற வார்த்தாலாம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்தாங்க இது மூலயமா நீங்கள் நிறையவே வந்து காசு வாங்கலாம், உங்களோட லேண்ட் கொலாட்ரல் வச்சா மட்டும் போதும் அண்ணங்க, இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து கையெழுத்து போட விட்டுருக்கான். இதில் தான் எல்லாமே ஆரம்பிச்சது நம்ம ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஏன்டா இவன்ட்டு இதை கொடுத்தோன்னு அது யோசிக்கிறான். இப்போ சரி நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் 200 வாங்கினீங்க, இன்ட்ரெஸ்ட் போட்டு 300 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சாவு எடுக்கிறான். அமௌண்ட்டு கரெக்டு தானா, நீங்கள் வேணால் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணால் கான்ட்ராக்டை பார்க்குறீங்களான்னு சொல்லும்போது, எனக்கு ஞாபகம் இருக்கிறத பார்த்தா நான் இவ்வளோ மணி ஏன்டா பாரோ பண்ணி வச்சுருக்கேன், இதனால தான் எனக்கு தெரியுது எதனால் என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நீங்கள் வந்து இன்றைக்கி மணியை ரீபே பண்ணலன்னா உன்னோட கொலாட்ரலை யூஸ் பண்ணிடுவோம், அது மூலயமா உன்னோட நிலத்தில் விற்றுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ தானடா சொன்ன கொலாட்ரல் ஃபார்மாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லும்போது, அஃப்கோர்ஸ் ஆனால் நாங்கள் கோல்டு பிக்சர்ஸ், நாங்கள் வந்து டெப்டை கலெக்ட் பண்ணோன்னா நாங்கள் என்ன வேணால் பண்ணலாம், நோபிள்ஸ் காமனர்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக வில்லத்தனமாக மாறுறான். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போய் மணியை எடுத்துருவாங்க மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா உங்கள்கிட்ட இருந்து கேட்டு நாங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் பேமெண்ட்லாம் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு பார்த்துட்டு, ஓ ஐசி அப்படின்னு அவனை சொல்லிட்டு அவனை போய் சேரில் உட்காந்துட்டு, அப்போனா வேறு மூலயமா தான் உன்ட்ட கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவனோட அடியால் வந்து அனுப்பி விட்றான். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ரீபே பண்ணுறதோட அந்த அடுத்து வர இந்த மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவனு சொல்லிகிட்டு இருக்கான். இந்த அரகண்டான நோபிள்ஸ்லாம் என் காலை வந்து நக்குவானுங்க அப்படின்னு இவனு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஸோ தென் இப்போ யங் மாஸ்டர் எக்ஸைனோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு அவனும் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இப்போதைக்கு அவங்க அப்பாவும் வந்து தங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு ஒரு இடத்துல உட்காருங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அவங்க அக்கோட்டே ஆபல் அமைதியாடுறா, நீ என்னடா பெரிய பிடிங்க மாதிரியா நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா எப்படியில் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது, நம்ம ஃபேமிலியாக அழிய போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நம்மளோட ஃபேமிலியோட அழிவு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆபிளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பையனை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அக்காவும் ஆமாம் என் தம்பி நம்மளை எப்படி டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டா, ஃபெயில் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அது ஓகே தான், ஆனால் அவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் மட்டும்தான் அவன், ஆனால் இப்போ போகிறத பார்த்தா என்ன நடக்கிறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாத்திக்கிட்டு இருக்கான். எல்லோரும் வந்து அடி வாங்கிட்டு கிடக்கும்போது அவன் வந்து ஷாக் ஆயிடுறான். அப்பா என்னை திட்ட போகிறாரு, நான் இந்த செகுத்து இதெல்லாம் வேறு ஃபிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாட்டு பையலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனு இன்னொருத்தவனும் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக இவனோட கழுத்தை வந்து இவன் வந்து பிடிச்சிடுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னோட ஸ்வாடை ஒரு நோபல் மேலே தூக்கொன்னு கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறான். ஓகே இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ட்ரிபிள் மடங்கு வில்லத்தனமாக மாறிடான். அதை பார்த்து அவனுக்குலாம் மூச்சு பேச்சே கிடையாது, கதறிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட வர அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உன்னோட லெக்கெல்லாம் போட்டு ஒழுங்காக நாய் மாதிரி உட்காந்து, ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். சரி இப்போ வந்து நீ கேளு, என்னால் பணம் இப்போதைக்கு கட்ட முடியாதுன்னு சொல்லும்போது, ஓகே சார் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் உங்களுக்காக வேறு வழியில் வந்து ரீபே பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோமே வந்து சொல்கிறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்கிறான். அடுத்த நாள் வந்து காமிக்கிறாங்க, அப்பா எனக்கு வந்து இப்போ ரொம்பவே மனசு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சுடான்னு கேட்கும்போது, ஏன்னா ஒரு வயலன்ஸ் அதாவது ஜஸ்டிஸ் அது வந்து ஒரு வயலன்ஸால் தோற்று போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போகிறான். எங்கே போகிறான்லாம் தெரில, அடுத்த எபிசோடில் தான் தெரியும். சொல்லிகிட்டு இருக்கான். அதை வந்து அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எதனால் ஒரு ஜஸ்டிஸ் வயலன்ஸுக்கிட்ட தோற்று போயிடுச்சா, எப்படி அப்படின்னு சொல்லும்போது, முட்டாத்தனமாக பேசுகிறத விட்டு உங்கள் அண்ணன் வெளில போகிறாள், அவனை சீரப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் இதுதான் என்னன்னு தெரில, ஆனால் அவன் என்னமோ பண்ணுறான், பிளான் பண்ணுறவன் பையன் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுமே வந்து சொல்லிட்டு போகிறாரு. சார் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
அப்படின்னு சொல்லும்போது லேடி ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பண்ண உதவிக்கெலாம் ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு சிம்பிள் தான், பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட இன்வெஸ்டிகேஷன்லேயும் நிறையவே வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டுமாரோ போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களும் வந்து வெக்கப்பட்டுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே டைமண்ட் சார், உங்களோட ஜேர்னிக்கு நீங்கள் சேஃப்டியாக போக ப்ளெஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நன்றி நன்றி அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிங்களான்னு இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதாவது அந்த பெலாடின் வந்து அவங்க இதுக்கு சபார்டினேட்ஸில் போயிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு நம்ம விக்டருமே வந்து சொல்கிறான் நம்ம எல்லாரோட லக்கேஜையும் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோ வந்து உள்ளே போகிறான். இந்த கேரேஜ் நல்லா பெருசாகவே இருக்குன்னு சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். ஷூர் உங்களோட ஜேர்னி வந்து நல்லா போனல, அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல ஆட்டிடியூட், இந்த எனர்ஜியோட நம்ம போய் லாப்ஸ்டர் சாப்பிட்லாம்ப்பா லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு அவன் ஷாக்காரான். விக்டர் இந்த டைம் அப்படின்னு சொல்லும்போது எஸ் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விக்டருமே போக சொல்ல அப்படியே அங்கேருந்து அவங்களோட ஜேர்னியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே நம்ம வந்து இங்கேருந்து இப்போ ஸ்டேட்டாக கோல்டு பிக்சலுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் அவங்களும் வந்து கோல்டு பிக்சலுக்கு வந்து வந்துடுறாங்க. டெஃபினெட்லி இந்த மேன்ஷன் இதில் ஒரே ஒரு குடும்பம் இருக்காங்கன்னு சொன்னால் இதிலே தெரில, இந்த கிங்டம்லேயே ரிச்சஸ்ட் ஃபேமிலி தான், இதுதான் கோல்டு பிக்சலோட எஸ்டேட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஓகே நீங்கள் பண்ண ஹெல்ப்பெல்லாம் நான் மறக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லும்போது இல்லை நீங்கள் விடுங்க, பிரச்சனை இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவனுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இந்த நாய் என்னை இந்த ட்ராவல் அப்போ ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டான், இவனை விட மாட்டேன், நான் என்னை ஒரு நாய் மாதிரி இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்து நீ கண்டிப்பாக நீ சாவதாண்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி யங் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுமே வந்து விக்டர் சொல்லிட்டு இருக்கான். ஐ மீன் எக்ஸைன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இவன் நீ தான் இந்த எக்ஸைன் ஃபேமிலியில் இருக்கிற அந்த ட்ரபிள் மேக்கரா அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து இந்த ஆப்பிள் கிங்டத்தோட டியூக்கான ஆடம் கோல்ட் பிக்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு அசிங்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். சரி நீ என்ன அதுக்கு வந்திருக்க, எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து கேட்க, ஆக்சுவலாக அவங்க பிஸ்னஸ்லேருந்து அதாவது உங்கள் ஃபேமிலியிலேருந்து நான் வந்து காசு வாங்கியிருந்தேன் அந்த பிஸ்னஸ் மூலிமா. ஸோ அதோட டியூ டேட்டும் கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது மன்னிச்சிடுங்க என்னால் காசெல்லாம் கட்ட முடியாது, அதனால் நான் வேறு ஒரு வழியாக கட்ட போகிறேன்னு சொல்லும்போது அனதர் வழியா என்னடா அது அப்படின்னும்போது ஆமாம் காசை தவிர அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு நான் வந்து லிப்லியம்ஸை வந்து தோக்கடிச்சு என்னோட டெப்டை கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்கிறான். அவங்களாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அக்கறங்க இருக்கவங்களும். அப்போதைக்கு இந்த நோபிளையுமே வந்து கேட்குறான், இந்த நியூஸ் அவன் வெளில போயிடுச்சான்னு கேட்கும்போது ஆமாம் போன மாதிரி தான் இருக்குது மாஸ்டர் அப்படின்னு அவனுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா அந்த ஆப்பிள் கிங்டமுக்குள்ளே இருக்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப தெரிஞ்சிருக்கும். என்ன இருக்குன்னா இந்த பார்டர்ஸில் வந்து லுப்லியமுக்கும் கோல்டு பிக்சலுக்கும் நடுவில் இருக்க பார்டர்ஸில் வந்து ஒரு கோல்டு மைன் வந்து இருந்திருக்கு. ஸோ இது மூலயமா இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து பெரிய சண்டே வந்திருக்கு, யாருக்கு அது சொந்தம்னு. ஸோ சொல்லப்போனாவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து லுப்லியம் ஃபேமிலிக்கிட்ட வந்து அதிக பவர் இருக்குது, படைபலம். ஸோ ஈஸியாகவே வந்து கோல்டு பிக்ஸலை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ லுப்லியமுக்கு தான் விக்ட்ரி ஃபுல்லாகவே இருக்குது. இப்போதைக்கு இந்த கோல்டு பிக்சல் மூலயமா யார் போய் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிவார்டு இருக்கிற மாதிரி. ஸோ இது மூலயமா டியூக்கு வின் பண்ணுறதை ஹெல்ப் பண்ணால் என்னோடய டெப்டை ஈஸியாக கட்டிடலான்னு ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் லூப்லியும் நான் அடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது உன்னை பார்த்தாலே தெரியுது உன் கண்ணில் இருக்க ஃபயர், ஆனால் நீ கண்டிப்பாக செகண்ட் சன் ஆஃப் லூப்லியஸை டிஃபீட் பண்ணது ஓகே தான், அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை பார்த்துருக்கலாம், அதுக்குன்னு ஃபஸ்ட்டு சன் அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து கேட்டுருக்கேன். அது ரூமர்லாம் கிடையாது, உண்மை தான், நான் செகண்ட் சன் அடித்தேன் தான், பட் அப்படின்னு சொல்லும்போது என்னால் செகண்ட் சன்னையும் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல டெம்டிங்காக இருக்குது, உன்னை பார்த்தாலே ஒரு நைட் பார்ட்டிசிபேட் டூயலில் கலந்துக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து கேட்குறாரு. நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கேண்டிடேட்டாக தான் இருப்பேன், சரி வேணால் பார்ப்போம், நான் அவனை வந்து அடிச்சு காமிக்கிறேன், செகண்ட் ஓல்டர் சன் அடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கிறவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி உண்மையிலே உன்னால் அவனை டிஃபீட் பண்ண முடியுமா, ஏன்னா ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஜீனியஸாக இருக்கலாம், ஆனால் என் அளவு அவனுக்கு ஸ்கில் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அப்போதைக்கு இங்கே இருக்கிறவன் நீங்கள் வந்து அவன் மேலே இருக்க ரூமர்ஸ் வச்சாலும் அவனை உள்ளே கொண்டு வராதிங்கன்னு சொல்லும்போது உன் வாயை மூடுறா அப்படின்ட்டு அவருமே சொல்லும்போது இல்லை ஏற்கனவே மிஸ்டர்ஸ்லாம் வந்து பெர்ஃபெக்டான கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் நைட்டான எட்ஸ்லிட் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மிஸ் லிஸ்ட்லாம் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க பர்ஃபெக்டான நைட்டை வந்து சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நைட்டெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல நைட்டு தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்க ஒரு எக்ஸலண்ட் நைட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ பண்ண எல்லாத்தையும் நான் கிளைம் வேலிடாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவருமே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நாயை பார்த்தாலே தெரியுதுரா அப்படி என்னை வெறுப்பேத்துறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி நீ பீப்புள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ வந்து உன்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போனா நான் இந்த இடத்துல என்னோடய ஒர்த்தை தான் ப்ரூவ் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோமே வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறா என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சரி நீ தான் பெரிய இவன்றல அவங்க வரவும் நான் அவங்கள அடித்து தோக்கடிக்கிறாங்க. சரி இப்போ நான் அவங்களோட எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு தானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எவ்வளோ தைரியம் தான் அரகன்ஸாக அப்படி இப்படி பேசுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ வேணா ஒன்று பண்ணுறியாடா தம்பி, நீ உன்னோட அல்டிமேட் அட்டாக் கொண்டு வா, நான் என்னோட ஒரு விரலில் அதை பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா என்னை இன்சல்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் உன்னோட அல்டிமேட் அட்டாக் ஜஸ்ட் பிளாக் பண்ணிட்டேன்னா என்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவடா லோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். சார் உங்களோட பர்மிஷன் கொடுங்க, இந்த நாய்க்கு நான் ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருமே வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல 2 பேரும் வந்து டூயலுக்கு நடந்துகிட்ருக்க. விக்டருமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க டூயலுக்கு கன்வின்ஸ் பண்ணுவோம் தானே வந்தீங்க அப்படின்னும் போது அது தாண்டா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோமே வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்தா டேஞ்சரில் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு விக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனோட அல்டிமேட் அட்டாக்கை சார் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓகே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுமே வந்து இன்றைக்கி உன்னை நீ முட்டி போட்டு மண்டிட்டால் தான் உன்னை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு டயர்டாக ஆரம்பிச்சிடுச்சுடா ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லும்போது இந்த நாயை நீ வந்து என்கிட்ட கெஞ்சுற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அவனோட அட்டாக் யூஸ் பண்ணுறான். அல்டிமேட் அட்டாக் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவனை என்ன ரொம்ப கடுப்பேத்துறேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். நான் இன்றைக்கி உன்னோட மூஞ்சியில் கீச்சு விட போகிறேன்டா அப்படின்ட்டு அவனும் வந்து அவனோட அட்டாக் வந்து அந்த இடத்துல கொண்டு இருக்கான். நினச்ச மாதிரி இவன் ஒரு மிடில் கிளாஸ் தான், இவனோட ஏம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நான் இதுலேருந்து ஈஸியாக டாஜ் ஆகலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டாஜ் பண்ணலான்னு வந்தால் ஸ்வாடை வச்சு தடுக்கலான்னு நினைக்கிறான். பட் அது வந்து அப்படியே வந்து ஸ்வாடுக்கு அடியில் போய் வந்து அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுறது. ஸ்வாடையும் ப்ராபபிளி உடச்சி விட்டுறது. முட்டாள நீ இதுக்கு விழுந்துட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் போது ஹீரோக்கும் வந்து அந்த இடத்துல குத்தி ரத்தம் வர மாதிரி இருக்குது. எக் மாஸ்டர்னு சொல்லி எல்லாருமே வந்து கதறிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் 20 இங்கே முடியுது. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.